வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை 2025 ஜூன் 4 புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வினாக்களை பார்ப்போம். அதாவது 3ஆம் தேதி 4ஆம் தேதி மழை எதிர்பார்த்திருக்கோம். இதில் 3ஆம் தேதி நேற்றைக்கு ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் இருந்தது. தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களில் சென்னைக்கும் சேலம் தருமபுரி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தின் தெற்கு ஓரம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள், கடலூர் மாவட்டத்தின் வடக்கு ஓரம், அதே போல புதுச்சேரி செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் மழை பொழிவை கொடுத்தது. சென்னைக்கும் கொடுத்தது. ஒரத்தநாடு வரை மழை, திருமங்கல கோட்டை வரை மழை கொடுத்திருக்கு நேற்றைக்கு. ஆனால் பெரிய அளவிலே பரவலான இல்லை. பாலக்காட்டு கணவாயில் நேற்றைக்கு காலையில் மழைப்பொழிவு கொடுத்தது. அது ஆறுபேலூர் வரைக்கும் தூறல், தென்மேற்கு பருவமழை போல திடீர் மழைப்பொழிவை கொடுத்தது என்றார்கள். இது எதிர்பார்த்த ஒன்று தான். அங்கே தொடங்கும், மாலை கடலோரம் வரும்னு சொல்லியிருந்தோம். அது வந்தது. இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடியிருக்கும். சென்னைக்கும் இன்றைக்கும் உண்டு. வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும், தென்கடலோரம் தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும், டெல்டா உள்பகுதிகளுக்கும், அனைத்து உள் மாவட்ட பகுதிகளுக்கு இருக்கும். ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது. டெல்டாவின் கடலோரம் எட்டும் என்பது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஆனால் மன்னார்குடி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மாலை இரவில், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த சுற்றின், இந்த கிழக்கு மேற்கு திசை காற்றின் இணைவு காரணமாக கொடுக்கக்கூடிய மழை. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும். நாளை இந்த புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட இணையும் பகுதி, திருச்சி மாவட்டம், இந்த 5 மாவட்ட இணையும் பகுதியிலிருந்து சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தோட எல்லை பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி கூட சிவகங்கையை மையமாக வச்சு மழை இருக்கும் நாளைக்கு. அதாவது நாளை 5ஆம் தேதி மழை இருக்கும். மாலை இரவு தான் ஒரு அரை மணி நேரம் தான். பெரும்பாலும் மதியம் 3:30, மாலை 2:30 மணி 3:30 மணிக்கு மேலே, மதியம் 2:30 மணிக்கு மேலே, மாலை 3:30 4 மணிக்கு இந்த மழைப்பொழிவு அங்கே அமைய வாய்ப்பு இருக்குது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாய்ப்பு இல்லை. 8ஆம் தேதி அடுத்த மழைப்பொழிவு தொடங்கும். அதுவும் சிவகங்கை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இருக்கும். அதுவும் இந்த மலை மறைக்கக்கூடிய, நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதியும், வால்பாறை மலை, கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இருக்கும். மீண்டும் 8ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை 9 கொஞ்சம் பரப்பில் கூடும். 10 தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே மீண்டும் தொடக்கக்கூடிய வகையில் காற்று சுழற்சி வலிமை பெறும். ஆக 10ஆம் தேதி கேரளாவில் மெல்ல தீவிரமடையும் அடுத்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை. 11 இன்னும் தீவிரமடையும். அப்போ 10ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி வரக்கூடிய மழை 11ஆம் தேதி நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும். 12ஆம் தேதி ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழையாக மாறிடும். அப்போ 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஆங்காங்கே, 8ஆம் தேதி ஆங்காங்கே தொடங்கும் மழை 9 மேலும் தீவிரமடையும், பரப்பில் அதிகரிக்கும். ஆனால் 9, 8 இடிமழையாக தான் இருக்கும். 10ஆம் தேதி இடி குறைந்து தென்மேற்கு பருவமழை சாரலாக வரும். கேரள எல்லையோரத்தில் கணவாய் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை, தென்மேற்கு பருவ மழைப்பொழிவை 11ஆம் தேதியிலிருந்து தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை தீவிர மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எட்டும். அதே நேரத்தில் நீலகிரி முதல் கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவு 11ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். 12ஆம் தேதி மேலும் தீவிரமடையும். 13, 14, 15 வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாவெல்லாம் கொடுக்கும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுக்கும். சாரல் கணவாய் பகுதி, காற்று பகுதியை தாண்டி வரும். ஒட்டுமொத்தம் ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை மே இறுதியில் இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை மே இறுதி நாட்களில் இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள். எப்படி இருந்ததோ அதே போல ஒரு மழைப்பொழிவு
தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். மேகமூட்ட வானிலை, அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல், நனைக்கும் மழை, மாலை இரவில் கனமழை, ஆங்காங்கே மழை என்று 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும். 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவுக்கு இருக்கும். காற்று தமிழ்நாட்டில் நுழையாமல் கர்நாடகா வழியாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக வழிமாறி பயணிக்கும் என்பதனால 15லிருந்து ஒரு 4-5 நாளைக்கு தமிழ்நாட்டில் உள்பகுதிகளில் தீவிர மழைப்பொழிவு என்பது தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் காற்று பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி லேசான மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் காற்று பகுதி தான் லேசான மழை. மேற்கு தொடர்ச்சி மலை, வால்பாறை, நீலகிரி எல்லாம் 20ஆம் தேதி வரையே கனமாக இருக்கும். ஆனால் 15ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கணத்தில் தீவிரம் கொஞ்சம் குறையும். 10லிருந்து 15 வரை தீவிரமாகவும் 16லிருந்து 20 வரை தீவிரம் குறைந்தும் இருக்கும். ஆனால் வடக்கு கேரளா வழியாக நுழைவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும். கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கு தாண்டி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. ஆக உங்களுக்கு உறுதியான மழைன்னா இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளையிலிருந்து வாய்ப்பு பெரிதாக இல்லை. 10ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு அமைய போகிறது. 15ஆம் தேதி வரை நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது. கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கணவாய் காற்று பகுதிகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழை 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கொடுக்கும். 12, 13, 14 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் உச்சபட்ச ஒரு ஸ்ட்ராங். 12, 13, 14 ஜூன் 12, 13, 14 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழை இருக்கும். அது தமிழ்நாட்டில் சாரலாக வங்கக்கடலோரம் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் அரபிக் கடலோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரை மழைன்னா அது 12, 13, 14ஆம் தேதி அமையும். 10ஆம் தேதி தொடங்கி 12, 13 தீவிரம் இருக்கும். மீண்டும் 15 தீவிரம் குறையும். 16லிருந்து 20 வரைக்கும் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கு அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் மலைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் 15லிருந்து 20 வரைக்கும். அப்போது தமிழ்நாட்டுக்கு எட்டக்கூடிய அந்த சாரல் மழை என்பது தீவிரம் குறைந்து ஆங்காங்கே லேசான மிதமான மழை, வெப்பச்சலன இடிமழை போல கொடுக்குமே தவிர இதமான வெப்பநிலை நிலவும். ஆனால் பெரிய அளவில் 15லிருந்து 20 மழை தமிழ்நாட்டுக்கு இருக்காது. மலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும். நல்ல உச்சபட்ச ஸ்ட்ராங் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மழைன்னா 10லிருந்து 15, அதில் மிகவும் ஸ்ட்ராங்குன்னா 12, 13, 14 என்பதை நினைவு கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள். வானிலை இருந்து திட்டமிட்ட மேலாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். துல்லியம் அறிந்து கூர்ந்தறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையுங்கள். நன்றி.